அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் சைட்ல ஒரு பீச் மார்க்கெட் தாங்க போயிருந்தோம். இப்ப அந்த மார்க்கெட்ல நான் என்னென்ன மீன்லாம் வாங்கியிருந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நண்டு, அதுக்கப்புறம் பெரிய சைஸ் காரப்படி மீனு, அப்புறம் நெத்திலி, அப்புறம் அயில மீனு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் நாயர்லன்ட்டு ஒரு மீன் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இந்த மீனோட விலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைஞ்ச விலையில தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த மீனோட விலை உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வீடியோவ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மக்களே இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மணி 7:30 ஆகுது. இதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு போட்டா வர ஆரம்பிக்குது. வாங்க போட்ல என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த போட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாளை மீன் தாங்க இருந்தது. ஒரு 8 மீன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 300க்கு குடுத்துருந்தாங்க. ஏன்னா ஏலத்துக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க மத்த மீனெல்லாம் டைம் ஆயிடுச்சுன்ட்டு. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போட் வருது. வாங்க இந்த போட்ல என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்படியே மீன் ரேட்டும் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. இந்த ஒரு போட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அயில மீனு, சங்கரா மீனு, வரிப்பாறை மீனு இதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு மீனு. இது எவ்வளோக்கு தராங்கன்னு பார்க்கலாம். வாங்க. ஆரல் மீன்லாம் வாங்கி போனோம் ஞாபகம் இதா? ஏய் சங்கரா காணால் ரெண்டு சேர்த்துக்காரங்கடா. அதான் காணாங்க. இது 1000 கொடுத்துப்பா. அது நான் சாப்பிடுவேன். இந்த மொத்த மீனுமே வந்து பார்த்தீங்கன்னா, அயில மீனு, சங்கரா மீன் இது வரைக்குமே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூ. 800க்கு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஒரு போட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அயில மீனு, வரிப்பாறை மீனு இதெல்லாம் தான் இருந்தது. எல்லா போட்லயுமே இன்னைக்கு வந்து அயில மீன் தாங்க அதிகமா எடுத்துன்னு வந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நடமாட்டம் வந்து அதிகமா இல்லாத காரணத்தால வந்து எல்லாமே மீனுமே வந்து ஏலத்துக்கு போயிடுச்சுங்க. இது என்ன மீன்பா இது? நாயர்லி. நாயர்ல. இது எவ்வளோ சொல்லுவீங்க? சொல்லுமா. அவங்க வீடியோ கேக்குறாங்க, நீங்க எவ்வளவு சொல்லுங்க. இது 100 இது எப்படி சூப்பரா இருக்குமா? டேஸ்டா இருக்கும். முள்ளு முழு சென்டர் முழு தான். சென்டர் முள்ளு. ஃபுல்லா பிளேட்லயே இருக்கா. இது எப்படி காணாங்கத்தா 5 6 6 எவ்வளோ? 200. இன்னும் வரல. 5 மீன் வந்து 200 6 மீன். இந்த மீன்லாம் இருந்தா 4 மீன் தான் 200 ரூபாய் போடும். இது 4 மீன், பெருசா இருந்தா 4 மீன். ட்ரிபிள் கே மீன் வருது. இப்ப இங்க பாருங்க ஒரு 2 மீன் இருக்கு. இந்த 2 மீனுமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற மீன். ஆனா பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி தெரியும். ஒண்ணு வந்து வரிப்பாறை மீன், ஒண்ணு வந்து அயில மீன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரிகாட்டுக்குப்பம் வரணும்னு நினைச்சீங்கன்னா காலையில சீக்கிரமா வந்துருங்க. 7 மணில இருந்து 8:30 மணிக்குள்ள நீங்க அங்க போனீங்கன்னா தான் நம்மளுக்கு மீன் கிடைக்கும். இல்லைன்னா மீன் எதுவுமே இருக்காது, ஏலத்துக்கு போயிடும். அதுக்கு அடுத்த ஒரு போட்ல வந்து பாத்தீங்கன்னா வாழை மீன்லாம் இருந்தது. 6 வாழை மீனுமே வந்து பாத்தீங்கன்னா 400க்கு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல பெரிய பெரிய வாழை மீனா பட்டப்பட்டியா இருந்ததுங்க. இங்க பாருங்க இவரு பாவங்க கடல்ல வந்து பாத்தீங்கன்னா வலை போட்டிருந்தாங்க நண்டுக்காக. அது வந்து பாத்தீங்கன்னா அலை வந்து அச்சின்னு போயிடுச்சுனால அவங்க விட்டு அங்கேயே விட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது கரை ஒதுங்கி வந்திருக்கு. அது வந்து எடுக்கிறதுக்காக ஒருத்தர் போயிருக்காரு. இப்போ பாருங்க வருது பாருங்க இந்த வலை. ரொம்ப சிக்கல் சிக்கலா ஆயிடுச்சு. ரொம்ப சேதமாயிடுச்சுங்க இந்த வலை ஃபுல்லா. ஏன் இந்த வலை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த அண்ணா கிட்டே கேட்கலாம் வாங்க. ஆனா இந்த வலை நண்டுக்காக போட்டுதா? ஆமாம்மா, நண்டுக்காக தான் போட்டோம். ஏன் போட்டு வந்துட்டீங்க? போட்டோம். ஆ. டீ ரொம்ப ரஃப்பாக இருந்ததுனால ஆ, நல்லா வந்து கரை ஒதுங்கிச்சு, விட்டுட்டு வந்துட்டோம். விட்டு வந்துட்டீங்க அங்கேயே. அப்புறம் திரும்ப போய் 2வது போய் எடுத்துட்டு வரும். 2வது போய் எடுத்துன்னு வரீங்க. அதனால தான் இவ்வளோ சிக்கலாகிடுச்சு. இது இந்த மாதிரி சிக்கலாக இருக்குது. இதில் எவ்வளோ நேரம் எடுப்பீங்க இதை? இது ஒரு நாளாக மேலே ஆகிடும். ஒரு நாளுக்கு மேலே ஆகிடும். ஒரு நாள் ஆகிடும். இது நண்டுக்காக போட்டதுனால இப்படி ஆயிடுச்சுங்களா? இது எப்போ போட்டீங்க நீங்கள்? நேற்று போட்டோம். நேற்று போட்டீங்க. முன்னாடி நாள் போட்டு தான் அப்புறம் நண்டுக்கு மறுநாள் போய் எடுப்பீங்க. இப்போ நண்டு இருக்கா இதில் வலையில்? ஒரு 500 ரூபா வச்சு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் லாஸ், வலை லாஸ் ஆகிடுச்சு. வலை லாஸ். இது அவ்வளோதானே. இதுக்கப்புறம் இது க்ளீன் க்ளீன் பண்ணுறது நல்லா இருந்தால் பார்ப்போம், ஆ இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். சரி, உங்கள் பேர் என்னண்ணா? ராஜேஷ். ராஜேஷ். இப்போ ஒரு போட் வருது பாருங்க. இந்த போட்டு தான் வந்து கடைசி போட்டு. இது வந்து நம்ம ஜெகனண்ணாவோட போட்டு தான். இந்த போட்ல வந்து அதிகமா தூண்டில் மீன்லாம் கிடைக்கும். மீனோட ரேட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா தான் இருக்கும். இந்த போட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூண்டில் வஞ்சர மீன் வந்து இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 5 கிலோக்கு இருந்தது. பாருங்க என் கையில இருக்கு. 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படியே சொல்லியிருந்தாங்க. எல்லாம் அதே மாதிரி வராது. 10 பீஸ் கொடு. 10 பீஸ் கொடு அது மாதிரியாவா? 10 பீஸ் இருக்கு. ஒரு வீடு 60 ரூபாய்க்கு தான்.
மீன் எல்லாம் எல்லா மீனும் ஒரு மீன் ஆகாதுங்க. முள்ளெல்லாம் இருக்காது. இது பெரிய மீன் இல்லை, சேத்தியா இருக்குமா மீன் சாப்பிட்றதுக்கு. இது பசங்களுக்கு தான், சின்ன சின்ன பசங்க கொடுக்கலாம். ஏன்னா பெரிய மீன் இல்லை, சின்ன மீன் இருந்தால் முள்ளு தெரியும். இது முள்ளே தெரியாது. இது எப்படி கிலோ? கிலோ இல்லை, பீஸ் ரேட்டு தான் கொடுப்பேன். இந்த பீஸ் ரேட்டு ஒரு 50 ரூபா, ஒரு பீஸ் 50 ரூபா பார்த்துருக்கேன். எவ்வளோப்பா அந்த மீன் மொத்தம்? என்னம்மா 500 ரூபாய்க்கு கொடுக்குறேன், இன்னும் முடிக்கல. எந்த மீனும் 100 ரூபாய் கிடைக்காது. அது ஒரு பீஸ் 100 ரூபாவா? எவ்வளோப்பா அந்த மீன்? 500 ரூபா. 500 ரூபா. எத்தனை பீஸ் இருக்கால? 15 பீஸ் இருக்கு. 15. ஆமாம். அதாவது 150 ருபீஸ் இது ஒரு பீஸே. ஞாபகம் வச்சு பெரிய மீன் தான் இருக்காங்க. இங்க பாருங்க, பெரிய சைஸ் காரல் மீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 பீஸ் வந்து 500 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2ல இருந்து 3 கிலோ கிட்ட எப்படி இருக்கும். இந்த மீனை வந்து இப்பதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், இவ்வளோ மீனையும். வவால் மீன் இருக்குமா டேஸ்ட். இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் நண்டு இதெல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் என்னென்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வீட்டில் போய் காமிக்கிறேன், வாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரிகாட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து நான் என்ன மீன்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன், வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்டு வாங்கியிருந்தேன். இந்த நண்டு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 200 சொல்லியிருந்தாங்க. நல்லா நிறையவே இருந்தது, நல்லா சைஸாக இருந்தது வேறு நண்டு பார்த்தீங்கன்னா. இது வந்து பொட்டு நண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காரல் மீன் தான் வாங்கியிருந்தேன். நம்ம வந்து காரப்பொடின்னு சொல்லுவாங்க. இது நல்ல பெரிய சைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். நல்ல பெருசாக நல்ல சைஸாக இருந்துச்சு பாருங்க. அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன், ஐல மீன், அப்புறம் 1-2 சுதும்பு, 1-2 வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா மீன், இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 200 சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்த ஒரு மீன். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாயர்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நாக்கு மீனுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது நாக்கு மீன் கிடையாது. இது வந்து நாயர்லை. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200ங்க. நல்ல பெருசுங்க. இது நம்ம இடத்துல மட்டும்தான் இதை வந்து இவ்வளோ கம்மியாக வாங்க முடியும், மற்ற இடத்துலலாம் வாங்கவே முடியாது. நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மீனை வாங்கினாருங்க. அந்த மீன் அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க அவங்களுக்கு வீட்டுக்கு வேணும் அப்படின்ட்டு. இல்லை அவர் வேணும் அப்படின்ட்டு இந்த மீனை வாங்கினாரு. இந்த மீன் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம எல்லா மீனமும் பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு சனிக்கிழமைனால நம்மளால இன்னைக்கு செய்ய முடியாது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.